ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சிங்க ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி பிரைட் ஸ்டிச் வந்து போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரெடி பிரைட் ஸ்டிச் வந்துட்டு த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் போட்டிருப்போம், மல்டி கலரெல்லாம் யூஸ் பண்ணி. இந்த தடவை நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு லோடிங் கொடுக்கறதுக்கு தேவையான சைஸில் வந்துட்டு 2 கலர் எடுத்து நான் இந்த மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேனுங்க. இப்போ அதை நம்ம எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெரிய டைப் ஆஃப் ஜர்தோசி எடுத்துகிட்டு அந்த 2 லைனுக்கு மேலேயும் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம அதுக்கு மேலே நம்ம லோடிங் கொடுக்கும்போது எம்போஸ்டாக தெரியும். ஸோ பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி 2 லைனுக்கும் நம்ம வந்து இந்த ஜர்தோசியை கொடுத்து ரன்னிங் ஸ்டிச்சில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இது 2ஐயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்குறோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு கோல்டு அண்ட் ரெட் கலர் வந்து ஜர்தோசி வந்து எடுத்துருக்கேனுங்க. இந்த தின் டைப் ஜர்தோசி வந்துட்டு இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். நம்ம என்ன 3 கலர் 4 கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி 2 கலர் இருக்கிறனால 2 கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், லோடிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம லெஃப்டில் இருக்கிற அந்த எம்போஸ்டு ஜர்தோசிக்கு அவுட்டர்லேருந்து நம்ம ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு ரைட்டில் இருக்கிற அந்த எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். வெளியிருந்து வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணணும். உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போய் லாங்காக அந்த லெஃப்டில் இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு வெளியே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அங்கேருந்து லோட் பண்ணுறோம். பாருங்கள், மறுபடியும் 2வது ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடு இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளேயே தான் கொடுக்குறோம். நம்ம வெளியிருந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், அதை உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போய் வெளியே இந்த லெஃப்டில் இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு வெளியே போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பேசிக் கிளாஸ்லேயே நிறைய இந்த ஸ்டிச் பார்த்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4வது ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டுட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இப்போது இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். நம்ம இந்த லோடிங் வந்துட்டு 4 ஜர்தோசி இல்லை 5 ஜர்தோசி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த பக்கம் கோல்டு கலர் 4 கொடுத்து முடிச்சுட்டு அங்கே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட், அதாவது ரைட் சைடு எம்போஸ்டு ஜர்தோசிக்கு மேலேருந்து லோட் பண்ணுறோம். அதையும் அப்படி தான் நம்ம கிராஸாக தான் லோடிங் கொடுக்குறோம். மெயினான விஷயம் வந்துட்டு நம்ம கிராஸாக தான் வந்துட்டு லோடிங் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம அந்த பக்கம் வெளியிருந்து வரும்போது இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கிறோம். ரெட் கலர் ஜர்தோசி வந்துட்டு லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு அதையே லெஃப்ட் சைடு இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அது அப்படியே பேக்கில் போயிட்டு ரைட் சைடு இருக்கிற ஜர்தோசிக்கு வெளியே தான் இப்போ லோடிங் கொடுக்குறோம். ஸோ வெளியே போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அங்கேருந்து மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு வந்து உள்ளே லாக் பண்ணுறோம். உள்ளே ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது ரெட் கலரும் 4 கொடுத்தாச்சு. ஸோ 4 கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே நாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது கோல்டு கலர் ஜர்தோசி கொடுத்த லைனுக்கு போய்க்கிறோம். அங்கேருந்து இப்போ நம்ம 4வதாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே பேக்கில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணுறோம். தென் அங்கேருந்து அடுத்தது லோட் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து உள்ளே தான் அதாவது வெளியிருந்து லோட் பண்ணி உள்ளே வரும்போது உள்ளே தான் ஸ்டிச் பண்ணணும். அடுத்த ஜர்தோசிக்கு வெளியே போயிடக்கூடாது. அவ்வளோதான் கான்செப்ட்டு. மியூட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம நெக்லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வேறு எங்கேயுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், 4வது ஜர்தோசி வந்து கொடுக்குறோம். கோல்டன் கலரை கொடுத்துட்டு கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு
இப்போ 4 கொடுத்ததுனால 4வது கொடுத்து முடிக்க போகிறோம் இந்த செகண்ட் ஹாஃபில். ஸோ அதை நாட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் இப்போ ரெட் கலர் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ரெட் கலர் எங்கே முடிச்சோமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். தென் அப்படியே பேக்கில் வெளியே போய் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் 3வது ஒரு ஜர்தோசி கொண்டுட்டு வரேன். இதே தான் ரிப்பீட் ஆகும். பாருங்கள், இப்போ 4வது ரெட் கலர் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு 4 தான் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு கலரை முடித்து இன்னொரு கலருக்கு போகும்போது நாட் போட்டுட்டு தான் போகணும். ஸோ போட்டாச்சு பாருங்கள். இந்த டைப் ஆஃப் லோடிங் வந்துட்டு நெக் லைனில் தான் யூஸ் பண்ணுவோம். பெருசாக வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, ஈஸியாக தான் இருக்கும். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஜர்தோசி ஸ்டிச் பண்ண மற்ற ஃபில்லிங் எல்லாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே வந்து 2 கலர் எங்கிட்ட இருந்ததுனால நான் 2 கலர் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் 3 கலர் 4 கலர் கூட போடலாம். ஸோ உங்கள்கிட்ட நிறைய கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் மல்டி கலரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போது 4th வந்து கோல்டன் கலர் ஜர்தோசி கொடுத்துட்டு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு நாட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு ரெட் கலர் கொடுக்கலாம். ரெட் அப்படி தான் எங்கே முடிச்சோமோ அங்கேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணுறது அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது வெளியிருந்து எம்போஸ்டு ரோப்புக்கு, அதாவது எம்போஸ்டு ஜர்தோசிக்கு வெளியிருந்து வர்றோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். பீட்ஸு த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டிச் போட்டிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக தான் இருக்கும். புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபோர்த்து கோல்டன் கலர் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 4th பார்ட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஜர்தோசி வந்துட்டு இந்த ஸ்டிச் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போகிறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜர்தோசி அப்படி தான் நம்ம அந்த தின் ஜர்தோசி கட் பண்ணும்போது இந்த 2 லைனை ட்ரா பண்ணிக்கிட்டு இடையில வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லா ஜர்தோசியும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். லுக் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சிறுசு பெருசு இல்லாமல் ஈவனாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 லைன் வந்து சைடில் கண்டிப்பாக ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி 2 லைன் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்துட்டு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் கொடுக்கலைங்கிறக்காக நீங்களும் கொடுக்காமல் இருக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக ஜரி த்ரெட்டில் 2 லைன் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஃபைனல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.